கோயிலுக்கு வழிபட போகிற போது வீட்டில் இருக்கிற எல்லா நகையையும் கழுத்தில் போட்டுக்கொண்டு போவதுதான் நம்முடைய பெண்களுக்கு வழக்கம். ஆனால் கோயிலுக்கு வழிபட போகும்போது, அதுவும் பெண் தெய்வம் எங்கள் தாய் காளியின் கோயில், அங்கே போகிற போது கழுத்தில் இருக்க நகையை கலட்டி காருக்குள்ள வச்சுட்டு போக வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? நகைக்காக உயிரே எடுக்கிற அளவுக்கு அந்த உயிர் நகை உயர்ந்தது என்றால் கழுத்துல நீயோ உங்க அம்மாவும் மாட்டிக்கிட்டு ஏன் போகல? ஏன் போகல? நீ அங்கிருந்து இதுவரை வண்டியை ஓட்டிட்டு வந்த நீ அதை பின்னாடி நைட்டு வச்சுட்டு போறதுக்கு உனக்கு என்ன வலிக்குது? அதுக்கு ஒரு ஆளை வச்சு நீ பெரிய நட்சத்திர விடுதிக்கு உணவு விடுதிக்கு சாப்பிட போகல, ஒரு ஜவுளி கடை நகை கடைக்கு போகல, அங்க காரை பின்னுக்கு எடுத்து விடுறதுக்குனே ஒரு பணியாள் நிப்பா வந்தது பின்னாடி எடுத்து விடுங்கன்னு சொல்றதுக்கு நீ சாமி முட வந்திருக்க. நீ ஒழுங்கு மரியாதையா காரை எடுத்து உள்ள விட்டு அப்புறம் அம்மா கூட்டிட்டு சாமி முட போயிருக்க வேண்டியது என்ன? இந்த கேள்விக்கு ஆற்ற பதில் இருக்கு இல்ல. சரி, நீ எந்த காவல் நிலையத்தில் சென்று முறையிட்டாய்? எந்த காவல் நிலையத்தில் சென்று வழக்கை பதிவிட்டீர்கள், குற்றத்தை பதிவு செய்தீர்கள்? எந்த காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவானது? அவன் செத்த பிறகு அடுத்த நாள் எஃப்ஐஆர் போடுற காவல்துறை உலகத்தில் எங்கேயாவது உண்டா? அது இங்கதான் உண்டு. அது யாருடைய காவல்துறை? மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய காவல்துறை தான். செத்த பிறகு எரிச்ச பிறகு அப்பா எதன் அடிப்படையில் தம்பி அஜித்குமார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது? குற்றப்பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டு அதன் பொருட்டு அதன் காரணமாக அழைத்து வந்து உண்மையிலேயே இந்த நகை இந்த காணாம் என்று இவர்கள் புகார் அளிக்கிறார்கள், உண்மையிலேயே இந்த நகையை நீங்கள் எடுத்தீர்களா, பார்த்தீர்களா, எடுத்தீர்களா என்று முறைப்படி அழைத்து சென்று காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டதா? இல்லை. சீருடை அணியாத காவலர்கள் 5 பேர், மாவட்ட காவல்துறை அதிகாரி எஸ்பிக்கு அவர் உத்தரவிட்டாரா அல்லது டிஎஸ்பி அல்லது டிஎஸ்பி உத்தரவிட்டாரா? யார் உத்தரவிட்டது? இந்த சிறப்பு காவல் படைக்கு நீங்க போய் விசாரியுங்கள் என்று யார் உத்தரவிட்டது? இதுதான் நமக்கு தெரிய வேண்டியது. இந்த இடத்தில் எவன் முதல் குற்றவாளி என்பது நமக்கு தெரிய வேண்டியது. இந்த காவலர்களை சிறப்பு காவல் படையை சார்ந்த 5 பேரை அனுப்பி அஜித்குமாரை தனியாக அழைத்து சென்று அடித்து விசாரியுங்கள் என்று உத்தரவிட்டவன் எவன்? அதுதான் இங்க தெரிய வேண்டியது. அது யார்? நீ முறைப்படி அவரை அழைத்து சென்று உங்கள் மீது குற்ற வழக்கிற்கு விசாரணைக்கு வாருங்கள் என்று அழைத்து சென்று காவல் நிலையத்தில் வைத்துத்தான் விசாரித்தீர்கள். அப்படி விசாரிக்கப்பட்டதா? கோயிலுக்கு பின்னாடி ஒரு இடத்தில் கொண்டு போய் வைத்து இந்த பாலன் இந்த இடத்திலே வைத்து அடித்து துன்புறுத்தி விசாரிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளியது யார்? இவ்வளவு அவசரமாக அடித்து விசாரித்து அந்த நகையை மீட்க வேண்டிய நெருக்கடி யார் தந்தது? யார் தந்தது? அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெண், இந்த பெண் யார்? எழுத்து மூலமாக புகார் அளிக்கப்பட்டதா? எதன் பொருட்டு இவ்வளவு வேகமாக தீவிரமாக மிக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது? அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெண், இந்த பெண் யார்? இவ்வளவு குற்றச்சாட்டுகள், உயிரே போயிருக்கிறது. நீங்கள் கொடுத்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா விசாரிக்க வேண்டும் வாங்க. உண்மையிலேயே நகையை வைத்திருந்தீர்களா இல்லையா பேசணும் வாங்க. இவ்வளவு பேர் உங்கள் மீது புகார் சொல்கிறார்கள். நீங்கள் வேலை வாங்கி தருவதாக நீங்களும் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் பணத்தை வாங்கி ஏமாற்றி விட்டீர்கள் என்று, திருமணம் செய்தே ஏமாற்றி விட்டீர்கள் என்று இவ்வளவு பேர் புகார் சொல்கிறார்கள். உங்களை போல முகத்தை மறைத்த அல்ல, முகத்தை திறந்து வைத்து நான் சொல்லுகிறேன் என்று ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு முன்னால் புகார் அளிக்கிறார்கள். வாருங்கள் என்று ஏன் அந்த நிகிதாங்கிற பெண்ணை கைது செய்து இந்த காவல்துறை விசாரிக்கல? இதுவரை ஏன் விசாரிக்கல? இதுவரை ஏன் அவர் கைது செய்யல? ஏன் செய்யல? அவரிடத்தில் கைது செஞ்சு ஒரு வாக்குமூலத்தை ஏன் பெறல? என்ன நடந்ததுன்னு
கோயம்புத்தூர்ல அவரும் அவங்க அம்மாவும் இருக்கும்போது ஒரு விடுதியில பார்த்த தம்பிகள் இந்த காரை சிறைபிடித்து வைக்கிறார்கள். நீங்க வலையொலியில் இருக்குது குரல் செய்தி. காவல்துறைக்கு சொல்லுகிறார்கள், அஜித் குமார் கொலையில இந்த மரணத்திலே தேடிக்கிட்டு இருக்க பெண் இங்க இருக்கிறாங்க, இந்த இங்க சிறைபிடிச்சு வச்சிருக்கோம் இந்த வண்டி என்ன. அதை திருப்பி அதை விட்டு விடுங்கள் அந்த வண்டி என்று சொன்னது யார்? எதுக்காக விட்டீர்கள்? இதுவரை அந்த பெண்ணை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கீங்களே கைது செய்யாமல். காரணம் என்ன? காரணம் என்ன? காரணம் என்ன? ஒரு குற்றவாளி இந்த சமூகத்தில் பல பேரை நம்பிக்கை கொடுத்து வேலை வாங்கி தருகிறேன், குறிப்பாக அரசு வேலை வாங்கி தருகிறேன் என்று எனக்கு முதல்வரை தெரியும், துணை முதல்வரை தெரியும், அவரை தெரியும் என்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து பணத்தை வாங்கி ஏமாற்றி இருக்கிறார் என்று தெரிந்தும் அவர் மீது கைது செய்து நடவடிக்கை எடுக்காதது ஏன்? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.